Please subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து ஆரியோட இன்னொரு variety of stitches, beads and sequences இது எல்லாமே எப்படி வந்து நம்ம ஆரியில வந்து எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல வந்து எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம், அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நீங்க ஈஸியா அப்படிங்கறத நான் சொல்லி தரேன். இனி வர வீடியோஸ்ல அத ஒரு டிசைனா வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். ஜஸ்ட் லேர்னர் சைடு அப்படின்றது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி வந்து பீட்ஸ் வந்து எப்படி ஆரியில கொண்டு வராங்க அப்படின்ற டீடைல்டு ஸ்டடீஸை இந்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜரி த்ரெட்டில் தான் அப்போது சீக்வன்சஸ் பீட்ஸ்லாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் நார்மலான ஷூயிங் த்ரெட், அதாவது தையல் தைக்கிற நூலில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஜரி த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு பிடிச்சி இழுத்து நீங்கள் போடும்போது இது சீக்கிரம் அந்து போகாமல் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸிங் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா சேம் கலரில் இருக்கிற நீங்கள் ஷூயிங் காட்டன் த்ரெட்ஸை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை எப்பயும் போல் நம்ம வந்து நாட் போட்டுக்கிறோம். கீழே இந்த ஜரி த்ரெட்டை வந்து எல்லாரும் கேட்குறதே தான், அந்த சில்க் த்ரெட்டை வந்து டபுள் லேயர் போட்டோமே, இந்த ஜரி த்ரெட் சிங்கிள் லேயர் போட்டால் ஓகே அப்படின்னு கேட்டால் இது வந்து சிங்கிள் லேயரில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல ஜரி த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் ஜரி த்ரெட்டில் நான் எட்ஜில் வந்து நாட் போட்டிருக்கேன். ஜரி த்ரெட்டில் செயின் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வருஷம் செயின் போட்டு காமிக்கிறேன். நார்மலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நாட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ கிறிஸ்டல் வந்து எப்படி கோர்க்கிறதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கோர்த்துன்றதை பாருங்கள். இந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஹோல்ஸில் நீடில் விட்டு எடுத்துவேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மாட்டிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே செயின் போட்டுக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். மோதிர விரலால் தள்ளிட்டு ஒரு செயின், அப்புறம் ஒரு கோல்டு பாசி, இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம அடுத்த ஸ்டிச் வந்து சுகர் பீட்ஸை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம எப்பயும் நம்ம செயின் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி செயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸை, இந்த சுகர் பீட்ஸை வந்து உங்களுக்கு எடுக்க தெரியலனா இந்த பாருங்கள், ஜஸ்ட் துணியில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பாருங்கள். ஸோ இப்போது ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம். ஸோ இப்போது நம்ம வந்து சுகர் பீட்ஸை போடும் போது
கிறிஸ்டல் பீட்ஸ் யூஸ் பண்ண மாதிரி சிங்கிள் பீட்ஸாக போடணும்னு தேவையில்லை. மேக்ஸிமம் டு த லெவல் ஆஃப் 2 இல்லைனா 3 வரைக்கும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் நம்ம வந்து பீட்ஸ் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளாக போடணும்னு இல்லை. பட் நம்ம போடையில் நாட் வந்து பக்கத்தில் போடணும், ரொம்ப டைட்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த விரலால் லேசாக எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதே போல் போட்டுகிட்டே வரான் தான். உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் 3 பீட்ஸாக கூட நீங்கள் எடுத்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு என்றைக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் மொத்தமாக பீட்ஸ் வந்து ஒரு சிலது வந்து நம்மளுடைய நீடில் சைஸஸில் போகாது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக நிற்கும், அதை விட்டுட்டு மற்றதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 நல்லா டைட்டாக போடணும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. செயின் வந்து டைட்டானா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் போடணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணுறது பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து சுகர் பீட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம 2-3 பீட்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் பீட்ஸோட கவுண்ட்டு ஜாஸ்தி ஆக்கும் போது இந்த ஸ்பேஸு ரொம்ப லூஸ் ஆகி இது வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் டு த லெவல் ஆஃப் 3 பீட்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு பட் ரொம்ப க்ளோஸாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போது அடுத்து இதை வந்து ஹாஃப் பீடுன்னு சொல்லுவாங்க, கர்தானா சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுவும் அதே போல் தான். ஃபர்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். இது வந்து சிங்கிளாக தான் பண்ணணும். இப்போது நான் ஒரு கர்தானா, ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி நான் போட போகிறேன். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கர்தானாவும் சுகர் பீடும் சேர்த்து வச்சு எப்படி பண்ணுறது. ஸோ இதையே வெறும் கர்தானாவை வச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இதை வந்து பாருங்கள், நான் இப்போ சிங்கிள் ஹாஃப் பீட் வச்சு யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், வச்சு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. திரும்பி ஒரு பிளெயின் செயின் போட்டு
அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. பாருங்கள், மேலே போடையில் கர்தானா வச்சு போடுங்க, கீழே வரையில் ப்ளைன் செயினை போடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நான் வித்தியாசமாக எதுவும் பண்ணல. இந்த பாருங்கள், மேலே போடையில் இந்த செயின் இருக்கிற இடத்துல நான் கர்தானாவை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதை டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போடுறேன், திரும்ப வரையில் ப்ளைன் செயினாக போடுறேன். அவ்வளோதான். இந்த மெத்தடு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதை கன்ஃபியூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக நான் முடிக்கிறேன். அதே மாதிரி கர்தானா, ஒரு நாட்டு, செயின், நாட்டு, இந்த இடத்துல செயினுக்குள்ளே நாட்டை போட்டுரும். ரொம்ப அழகாக இருக்கும், ஒரே ஈவனாக இருக்கும். இப்போது நம்ம அடுத்து சுகர் பீட்ஸில் புட்டாஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், வழக்கம் போல் ஒரு செயின் போட்டாச்சு. இப்போது இந்த ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக யாருமே யூஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, பட் நம்ம போட போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இந்த இதில் நம்ம ஒரு பீடை கோர்த்தாச்சு, சுகர் பீடை கோர்த்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் போடுறோம். போட்டு பாருங்கள், இந்த செயினை எடுத்து கீழே லேசாக இழுத்துக்கோங்க. இப்போது இந்த செயின் மேலே இதை கொண்டு வந்து டைட் பண்ணிடுறோம். இது என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த மாதிரி எட்ஜஸில் எல்லாத்துலேயும் நம்ம முடிக்கிறோம் இல்லையா. ஸோ ஆரிக்குன்னு உள்ள நாட்டை வந்து உங்களுக்கு போட தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு போட தெரியல, இல்லை ரொம்ப க்ளோஸரான இடத்துல வந்து நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த ஸ்டிச்சையே நீங்கள் நாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ஒரு பட்டுப்பாவடையிலையோ இல்லைன்னா ஒரு ப்ளவுசஸ்லேயோ நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து டாட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நாட் போட்டு நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு இந்த மாதிரியான ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு நாட் மாதிரி உங்களுக்கு கன்சிடரேஷன் ஆயிரும். இப்போ இங்கே இருந்த நூலை நீங்கள் இது வரைக்கும் கூட இழுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த நாட் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு த்ரெட் வந்து கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் இல்லை இது எப்படி டைட்டாக நிற்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்பவும் எடுத்துகிட்டு கூட அதே இடத்துல இன்னொரு நாட் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், லேசாக இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த செயின் மாதிரி இருக்குல்லையா, அதை வந்து இந்த பீட்ஸ் மேலே வச்சு டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதை வந்து நம்ம த்ரெட்டை எங்கேனாலும் இழுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் பக்கத்தில் இப்படி நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், பீடை கோர்த்துட்டு செயின் எடுத்து லேசாக கீழே அந்த செயினை சிறுசாக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மேட்டு இப்படி வச்சு டைட் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி. ஸோ ஃபைனலாக ஒன்று போடுறேன்.
இந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி எத்தனை நாட்டுனாலும் இது மேலே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும். இந்த 5 to 6 ஸ்டிச்சஸையும் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸு, சீக்வன்சஸ், ஜம்கியை வந்து எத்தனை ஒரு 3-4 மெத்தட்ஸில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம், ஸோ இன்னும் நிறைய பேர்ல்ஸ் அதெல்லாம் வந்து எந்த மாதிரியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டு வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வர எபிசோட்ஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.